வெல்கம் பேக் டு என்டி. 2026 செப்டம்பர் தேர்தல். இந்த தேர்தல் வந்து நமக்கு வந்து 21 நடந்த மாதிரி 22 வந்து ஒரு சிறப்பான தேர்தலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா இதில் வந்து பயங்கரமான காம்படிஷன் இருக்குது. எந்த அளவு காம்படிஷனாக்கா ஆல்ரெடியே வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கட்சிகள் நம்ம சொல்லிட்டோம்னாக்கா ஒரு 2 கட்சி 3 கட்சி அதிகபட்சம் ஒரு 4 வரையும் வந்துருக்கும். இந்த டைம் வந்து நம்ம கணக்கில் எடுக்க முடியாமல் ஒரு 10, 15, 20 அதுக்கு மேற்பட்ட கட்சிகள் வந்து 234 தொகுதியிலையும் கூட்டணி கட்சிகளோட வந்து போட்டி போடுறாங்க. அதில் யாரெல்லாம் வந்து பெரிய பெரிய நாடகம்லாம் போட்டாங்க, நாடகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி அதான் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நம்ம ஆல்ரெடியே வந்து ஒரு சாதி கட்சி அப்படின்னு வந்து தமிழ்நாட்டில் பரவலாக எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்குது. இதில் வந்து ஐயா ராமதாஸ் அவர் ஒரு கட்சியாகவும், பொட்டிமணி அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். அன்புமணின்னு இப்போ யாருக்கும் அவ்வளோவா தெரியாது. அந்த மாதிரி இப்போ வந்து பேர் வந்து இந்த கடைசி எலெக்ஷனில் வந்து இந்த பேர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. பொட்டிமணின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா இது கொஞ்சம் நகைச்சுவையாக தான் இருக்கும், ஆனாலும் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ராமதாஸ் ஐயாவை என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா இது ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலிக்குள்ளாரே பண்ணிக்கக்கூடிய ஒரு செட்டப் தான். இது வந்து வெளியிலேருந்து மற்றவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது. அப்பாவுக்கும் மகனுக்கு சண்டை அப்படின்னு பார்க்க, ஆனால் அப்படி கிடையாது. ஏன் நம்ம கிடையாது அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா இது வந்து சண்டையே கிடையாது. ஏன் சண்டை கிடையாதுன்னு சொல்கிறோம்னாக்கா அப்பா மகன் மருமகள் இவங்க 3 பேருமே வந்து ஒரே கட்சி தான். இது கூட ஒரு வகையில் வாரிசு அரசியல் தான். மற்றவங்களை வாரிசு அரசியல்னு சொல்லுவாங்க, இந்த கட்சியுமே ஒரு வாரிசு அரசியல் பண்ணுற கட்சி தான். அப்புறம் குறிப்பாக பார்த்தோம்னாக்கா ராமதாஸ் வந்து அவர் ஒரு பெரிய ட்ராமா பண்ணார். ட்ராமான்னு சொல்கிறது தான் தகுதியான வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி எல்லாம் எலெக்ஷன் டைமில் தான் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது, பிரச்சாரம் பண்ணும்போது தான் உடம்பு சரியில்லாமல் போகுது. அதே போல் ஐயாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. ஒரு 2.5 3 டேஸில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு ஒரு உடம்பு வந்து நல்லபடியாக சரியாகுது. அப்புறம் வந்து உடனே வந்து இவரோட தைலாபுரத்தில் இருந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டாரு. இவருடைய மருமகள் வந்து சௌமியா அவங்க வந்து தருமபுரியில் வந்து தோத்துடணும் அப்படின்னு வந்து இவர் வந்து அறிக்கை விட்டாரு. எல்லாத்தையுமே வந்து மக்கள் தான் வந்து ஒரு பகடை கை. ஏன் சொல்கிறோம்னாக்கா இவங்க ஜெயினா ஜெயிக்க வைக்கணும், தோக்க வேணா தோக்க வைக்கணும் அப்படின்னு வந்து இவங்க வச்ச ஆளாக ஆகிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுமே கூட இப்போலாம் மென்டாலிட்டி வந்து அப்படி தான் இருக்காங்க. ஒரு பெருசாக ஒரு புரிதல் இல்லாமல் எத்தனை கட்சி வந்தாலும் எல்லா கட்சிக்குமே ஒரு எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்க இருக்காங்க. அப்புறம் குறிப்பாக பார்த்தோம்னாக்கா பிஎம்கே பொறுத்தவரையில் அவங்க 10 இயர்ஸ் முன்னாடி பேசின கொள்கையெல்லாம் வேறு, இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸாக அவங்க ஃபாலோ பண்ணுற கொள்கையே வேறு. ஏன் நம்ம அது வந்து பார்க்குறோம் அப்படின்னாக்கா 50 வருஷமாக கூட்டணி கட்சியை வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த பாமக வந்து யார் கூடலாம் கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க கூட எல்லாமே கூட்டணி வச்சு சர்வசாதாரணமாக போயிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் பொட்டிமணி, ராமதாஸ் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ட்ராமா. இதுதான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிஎம்கே பொறுத்தவரையில் நம்ம எப்பவுமே தெரியும், அவங்க வருஷம் எல்லா எலெக்ஷனுக்குமே வந்து ஒரே ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பெருசாக வந்து அவங்களுக்குன்னு வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுற கொள்கை தான். இதில் வந்து அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர், துணை முதலமைச்சர் இவங்க எல்லாருமே வந்து பெருசாக வந்து வழக்கம் போல் ஒன்றும் புதுசாக எதுவும் சொல்லலை. இலவசங்களை கொடுத்து மக்களை வந்து எப்படியெல்லாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. திமுக பொறுத்தவரையில் நம்ம வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் புதுசாக வந்து கண்டுபிடிக்க போகிறதில்ல. ஆல்ரெடி ஒரு ஜப்பானாக இருந்தது சிங்கப்பூராக இருந்தது அமெரிக்காவை மாற்ற போகிறதில்ல. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போக போகிறாங்க. அது எப்படி போகணுன்னு நம்மளுக்கு தெரியும். அவ்வளோதான் டிஎம்கே வந்து எப்படின்னு வச்சுன்னா ஓட்டு கேட்குற கட்டத்தில் வந்து பரோட்டா போடுறது, டீ போடுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து பண்ணியாச்சு. இப்போ தான் அது வந்து ஓஞ்சிருக்கு. இவங்க ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாமே அப்பப்போ நடக்கும். ஆனால் இவங்க போடுற ட்ராமாலாம் எப்படி இருக்குன்னா பரோட்டா போடுறது, டீ போடுறது, இந்த மாதிரி மக்களை எப்படி நம்ப வைக்கிற மாதிரி ட்ராமா பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இவங்க கை தெரிஞ்சவங்க. அடுத்து வந்து ஏடிஎம்கே பற்றி நம்ம சொல்லணும்னா நம்ம வந்து சொல்கிறது ஒன்றுமே இல்லை. ஏன்னா இப்போ அந்த கட்சியில் இருக்க முக்கியமான ஆளுங்களாம் யாருமே வந்து அந்த கட்சியிலே கிடையாது. அவர் குறிப்பாக பார்த்தோம்னாக்கா இபிஎஸ் வந்து விரல விட்டு எண்ண முடியாத அளவுக்கு ஒரு கூட்டணி கட்சிக்குலாம் பயங்கரமாக வச்சிருக்காரு. அவருடைய பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா வழக்கம் போல் 50 வருஷமாக தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுவாங்க. அதே போல் தான் டிஎம்கே இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு. அப்புறம் இதுலேருந்து ஒருத்தவங்க புதுசாக ஒருத்தவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தான் சின்னம்மா வந்து எப்படின்னு வச்சு பார்த்தோம்னாக்கா எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, நம்ம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும், நம்மளும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வைப்போம் அப்படின்ட்டு அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சி ஆரம்பிச்சதே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, நம்மளும் ஒரு கட்சி ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து அதிமுக இருக்க ஒரு நிலைப்பாடு. ஓபிஎஸ் வந்து இந்த கட்சி வந்து வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து திமுகவுக்கு போயிட்டாரு. இது அதிமுக வேலைக்கே ஆகாது, இது வந்து நம்ம ஒரேபடியாக நம்ம வேற கட்சியில் போய் சேர்ந்துருவோன்ட்டு அவர் போய் கன்சர்ன் பண்ணிட்டாரு. இதுதான் அதிமுக நிலைப்பாடு. அப்போ நம்ம புதுசாக பார்த்தோம்னாக்கா டிவிகே வந்து சொல்ல வேண்டிய இந்த எலெக்ஷனில் வந்து பெரும்பாலும் வந்து எந்த கட்சியுமே இந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டால் தெரியாது. இந்த கட்சி வந்து அவ்வளோ ஒரு விமர்சையாக வந்து ட்ரெண்டிங் ஆகி சூப்பராக போயிட்டுருக்கு. அநேகமாக மே மாதத்துக்கு பிறகு சொல்கிறது இல்லை, ஏன்னா வந்து விஜய் முதலமைச்சர் ஆகக்கூட அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் நம்ம சொல்கிறோன்னா நகைச்சுவையாக தான் இருக்கும், ஆனாலும் வந்து அவங்களோட ஒர்க்கு வந்து அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது. விஜய் வந்து ஒரு சர்க்கார் படத்தில் பார்த்த விஜயவோ, கத்தி படத்தில் பார்த்த விஜயவோ ரியலில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பிரச்சாரம் பண்ணி சூப்பராக முடிச்சிருக்காரு. மொத்தமே 30 நாள் தான் நமக்கு வந்து எலெக்ஷனில் வந்து
இவர் வந்து வேலை பார்த்துருக்காரு. அதில் 23 நாள் ஆப்சண்ட்டு, ஒரு வாரம் அதிகபட்சம் போயிருப்பார். இவர் தான் அவர் பிரச்சாரத்துக்கு அவங்க வேட்பாளருக்கு இவர் போட்ட எஃபர்ட்டு. எலெக்ஷன் வரும்போது பொறுத்து வந்து பார்ப்போம். டிவிக்கு பெரும்பான்மையான கட்சிகளை பற்றி நம்ம பேசிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். எலெக்ஷன் பிறகு நம்ம இந்த கட்சியெலாம் வந்து எப்படிலாம் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க என்னங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். தேங்க்யூ.